ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம கிழட்டு பைய சார் வந்து கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து வீடியோ போடலின்னா சோத்துக்கு வழி இல்லை போல் இருக்குது. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் வீடியோவில் சம்பாதிச்சு வீடு வாங்குகிறோம், ஃபீஸ் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். கிழட்டு பையல் சார் வந்து வீடியோ போட்டு காசு சம்பாதிச்சு அதெல்லாம் மக்களுக்கே தான் வந்து தானம் பண்ணுறாரு. அந்த வீடியோவை நிறைய போட்டிருப்பார் பாருங்கள். பாவம் ஏழை எளிய மக்களுக்கே தான் வந்து அந்த காசை ஃபுல்லாக கொடுக்குறாரு கிழட்டு பைய சார். அதற்காகத்தான் வந்து வீடியோ வளைச்சி போடுறாரு, வேறு எந்த நோக்கத்துலேயும் இல்லை. இப்போ கூட வந்து 27 கோடிக்கு லட்சம்னு சொல்லியிருந்தார். 27 லட்சமாக கூட இருக்காது, கோடியாக இருக்கும். கோடிக்கு வந்து கார் வாங்கியிருக்காராமா. அது எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்த வருமானம் தான். அப்புறம் பண்ணை வச்சுருக்கிறாரு, வீடு கட்டியிருக்கிறாரு, எல்லாமே யூடியூப் வருமானம் தான். பாவம் கிழட்டு பைய சாருக்கு கல்யாணம் கூட ஆகலையாம்மா. கமெண்டில் சொல்லித்தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்புறமா சங்கீதா சாய் சிஸ்டர், நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்களா அவன் என்ன கிழிக்கிறானே, நீங்களும் வந்து வீடியோ போட்டு கிழிச்சு விட்டிங்கன்னா தான் அவங்க அம்மனு இருப்பான் கிழட்டு பைய சார். ஐயோ தப்பு, அவன் இவன் பேசிட்டு மன்னிச்சிருங்க கிழட்டு பைய சார். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் பேசுவேன், நீங்கள் சோத்து வீடியோ போட்டால் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நாங்கள் சாப்பிட்றோம், அதனால் சாப்பாடு வீடியோ போடுறோங்க சார். உங்களை மாதிரி மனித கழிவுகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வீடியோ போடாமல் இருந்திருப்போம். நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், அதனால் அப்படி தான் போடுவோம். நீங்கள் வந்து கண்டதையும் சாப்பிடுவீங்க, அதனால் போட மாட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது கிழட்டு பைய சார். அப்புறம் உங்கள் வாய்ஸ் அப்படியே ரொம்ப வந்து காதில் கேட்க முடியல, கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ரொம்ப லென்த்து வீடியோ போடுறீங்க, அப்போ தான் வருமானம் நல்லா வரும்ன்ட்டு 20 நிமிஷம் போடுறீங்க. கொஞ்சம் முக்கி பேசி போய் சேர்ந்துடாதீங்க வயசான காலத்தில். கொஞ்சம் குறைச்சி பேசுங்க கிழட்டு பயல். அப்புறங்க சார் கிழட்டு பைய சார், எல்லாத்துக்குமே ஒரு நாள் வயசாகும், ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுறாதீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், ஆனால் வயசானால் பத்தாது, அதுக்குண்டான புத்தி இருக்கணுங்க சார் கிழட்டு பைய சார். சும்மா ஆகுனா குடிகாரன்னு சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தைன்னு சொல்லாதீங்க. நாங்கள் யாருமே வந்து ஊற்றி கொடுத்துட்டு குடிங்க கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு யாரும் சொல்லலைங்க சார் கிழட்டு பைய சார். நாங்களும் திட்டிகிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழட்டு பயல் சார், நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணல, என்னை எதுக்கு திட்டுற, என்னை எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லித்தாங்க சார் கிழட்டு பயல் சார் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலைங்க சார் கிழட்டு பைய சார். நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, என்ன பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேங்க. அதுக்கு உங்கள் கருத்து ஒன்றுமே வரலிங்க கிழட்டு பையில. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவன் வந்து வேணுனே வியூஸுக்காக உங்களை வந்து வெறியேற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதை வச்சு அவன் இன்னும் வீடியோ போட்டு டெவலப் பண்ணி அவன் உங்கள் பேரை கெடுக்கிறான். நீங்கள் தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் சேனலவே விட்டுருங்க. கமெண்டில் சொன்னாங்கன்னா கூட அதை போய் கண்டுக்காதீங்க, பார்க்காதீங்க. அவன் எத்தனை நாளைக்கு தான் குறைப்பானோ குறைச்சிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கரெக்டு தாங்க சிஸ்டர். ஏன்னா நம்மளை வந்து வெறியேற்றி பார்த்து நம்ம கோவப்பட்டு 4-5 வார்த்தை பேசிடுவோம், அதை ஒரு பெருசாக பேசி இவர் வந்து நல்லா ஒரு பட்டம் வாங்கிடுவார். அதனால் வந்து இனிமேல் நாம் வந்து பேசக்கூடாது கிழட்டு பயல் சாரை பற்றி. நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு இருப்போம். அவர் அப்படியே நம்மளை தரக்குறைவாக பேசிகிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் அதுக்கு உண்டான தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இவர் எங்கேயும் எந்த ஜில்லாவுக்கு போனாலும் தப்பிக்க முடியாது. சும்மா வந்து பெரிய இந்த புரடை அடிக்காத, அங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம், நாங்களும் எல்லாம் போயிட்டு தான் வந்திருக்குறோம், எங்களுக்கு மட்டும் ஒன்றும் தெரியாமையே கிடக்குறோம். கிழட்டு பயல் சார், நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் தேவையில்லாமல் பேசினா அதுக்கு தண்டனை கிடைக்குது. உனனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும், உனனை தான் தூக்கி உள்ள வைக்கணும், அங்கேயும் இங்கேன்னு சவுண்டு விடாத. தப்பு நான் வந்து எந்த இடத்துலையுமே அது தப்பு இல்லை, கரெக்டு, அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க, நீ தான் தப்பு பண்ணுறேன்னு நான் சொல்லவே கிடையாது. தப்புனா தப்பு தான், அது யார் ஒன்றாலும் தப்புன்னு தான் நானும் சொல்கிறேன், பண்ண வேணான்னு தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்லாது, நீ சொல்லித்தான் எனக்கு அறிவுரை நான் வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிறதால அவசியம் கிடையாது, எங்களுக்கு அறிவு இருக்குது. கிழட்டு பயல் சார், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முக்குங்கள் சார். வயசான காலத்தில் போய் மட்டும் சேர்ந்துடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க சரிங்களா. நான் இனிமேல் தேவையில்லாத எந்த வீடியோவும் போட மாட்டேன், எப்போவுமே நான் போட்டது கிடையாது இது வரைக்கும். நீ போட்டதுக்கப்புறம் தான் நான் போட்டுருப்பேன், அதை வர நானாக போட்டது கிடையாது, எனக்கு அந்த புத்தியும் கிடையாது. இதுக்கு மேலேயும் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டே இருந்தீங்கன்னா பேசிகிட்டே இரு, உனக்கு வந்து எப்போ வாங்கி தரணுமோ வாங்கி தரேன் சரியா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிழட்டு பயல் சாருக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வருமானம் அப்படியே கொட்டும் போல இருக்குது. அதனால தான் வந்து வேறு வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா 50, 40, 100 இப்படி தான் வியூஸ் போயிருக்கு. எங்களை பற்றி பேசினா மட்டும்தான் கிழட்டு பயல் சாருக்கு வந்து வியூஸ் போகுது. அதனால் பாவம் முக்குன்னு முக்குறாரு, அவனால் முடிஞ்ச அளவுக்கு முக்குறாரு, முக்கிட்டே இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு முக்குவாருன்னு பார்க்கலாம். நான் வந்து அனாவசியமாக யாரையுமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். என்ன பேசுனதுனால மட்டும்தான் நான் பேசுகிறேன். அப்புறம் வந்து கிழட்டு பயல் சாரோட விருப்பம், அவர் அப்படி தான் வந்து டேஸ் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாமல் பேசினா அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்பாங்க கிழட்டு பயல் சார் சரியா.
சங்கீதா சாய் சிஸ்டர், கிழட்டு பயல் வந்து கத்தி கத்தியே சீக்கிரமாக ஏறிடுவாருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க சரிங்களா. எவ்வளோ நாளைக்கு தான் கற்றுவாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை கத்தலைனா. கேட்டால் அங்கே கம்பெனி இருக்குது இங்கே கம்பெனி இருக்குது, 2 பேர் வேலை செய்கிறாங்க 4 பேர் வேலை செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாம்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து 24 மணி நேரம் யூடியூப்பில் தான் இருப்பார். ஒரு வார்த்தை விடாமல் யூடியூப்பில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவார். நான்லாம் அந்த கிழட்டு பயல் பேசுகிறத நான் பார்க்குறதே கிடையாது. ஒரு 2 வார்த்தை கேட்டோன்னே ஆஃப் பண்ணிடுவேன். அந்த நாய் அந்த கிழட்டு பைய பேசுகிறதெல்லாம் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல. அதனால் நான் முழுசாலாம் வீடியோ பார்க்குறது கிடையாது. அதுக்கே வந்து கோவம் இந்த அளவுக்கு வருது. அந்த கிழட்டு பைய பேசுகிறது முழுசாக பார்த்தா எந்த அளவுக்கு வரும்னு தெரில. கிழட்டு பையிலே நான் வந்து வலைதளத்தில் பேசலை, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுங்க சரிங்களா கிழட்டு பையல் சார். ஓகே, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அமைதியாக இருக்கிறேன். நம்ம வந்து நாய் குறைக்கிறது நம்மளும் குறைக்கிறது வந்து தப்பு. அது பேசுகிறது பேசிகிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நம்மளுக்கு வந்து வியூஸ் குறைஞ்சி வச்சாமா, அதனால தான் நாங்கள் பேசுகிறோமாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கிழட்டு பயல். அதுக்காகவே நான் இனிமே வந்து இந்த கிழட்டு பைய வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி வியூஸ் ஏற்றி எப்படி யூடியூப்பை கொண்டு போகணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்த கிழட்டு பைய வந்து யூடியூப்பை பற்றி பேசுது, அதுதான் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. யூடியூப்புங்குது ரூல்ஸுங்குது, ஐயோ கிழட்டு பையத்தெல்லாம் தாங்க முடியல. யாராவது மருந்து அடிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.